ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இன்றைக்கி ஹர்த்திகா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, சிக்கன் லெக் பீஸ் சில்லி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறதையும் நம்ம பார்த்துடலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 150 கிராம், இஞ்சி பூண்டு 25 கிராம், ஒரு ஸ்பூன் சோம்பு, காஞ்ச வரமிளகாய் 15, 3/4 கிலோ சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேங்க. இப்போது நம்ம மிக்ஸி சாரில் வரமிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் உப்பு, நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சிக்கணுங்க. மிக்சியில் கொரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிக்கணுங்க. அரைச்சிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி ஃபுட் கலர் ரெட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு நம்ம இப்போ வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் லெக் பீஸோட இஞ்சி பூண்டையும் நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டோட நம்ம ஒவ்வொரு பீஸாக நம்ம நல்லா நனைச்சி எடுத்துடலாங்க. ஒரு இடம் கூட நம்ம கேப் விடாமல் நல்லா ஃபுல்லாக நனைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சுட்டு ஸ்டவ்வில் ஃபேன் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ நம்ம அந்த லாக்டவுன் டைமில் நம்ம வெளியில் போய் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம சாப்பிட முடியாமல் இருக்கிறோம் இல்லைங்களா. அதனால் நம்ம சிக்கன் லெக் பீஸ்க்கு நம்ம கடையில் வாங்கிட்டு வந்து வீட்லேயே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தாங்க. இது எல்லாமே ஈஸியாக நம்மளாலேயும் கண்டிப்பாக பண்ண முடியுங்க. இது நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு விஷயம் நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களும் ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கடைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹர்த்திகா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.